Hello viewers, நீனோ பார்க்க போறது Death Note episode 23 part 2. ஓபன் பண்ணா ஒரு வழியா கிரா யாருன்னு சொல்லி இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. அவன் பாத்தீங்கன்னா இப்ப கார்ல கிபியால இருந்து ஷிபுயாக்கு வேகமா போயிட்டு இருக்கான். அதுவும் அந்த ரெட் கலர் கார்ல. அவனை எப்படியாச்சும் கேப்சர் பண்ணியே ஆகணும். சோ என்ன பண்ணுவான், போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவான், உங்களோட எல்லா யூனிட்ஸையுமே வச்சு அவனை கவர் பண்ணுங்க, அவனை எப்படியாச்சும் புடிச்சே ஆகணும்னு. இப்ப என்னன்னா அவன் போயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த டிவி ஸ்டேஷன். அங்க போனானா டெஃபினட்டா கண்ணுல பாக்குறவங்க எல்லாத்தையுமே கொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால அங்க இருக்க சீஃப் கிட்ட அலர்ட் பண்ணிடுவாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்ச மாதிரி அங்க மட்சுடாவும் டிவி ஆங்கரும் பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பதிலா மேனிக்வீனை மாத்தி வைப்பாரு. சரி, இனி இவனுக்கு ரெண்டு பேரும் இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தானுங்கன்னா வேலைக்கு ஆகாது, போய் பிடிக்கணும் இல்ல. அதனால இங்க இருந்து கிளம்புவானுங்க. போறப்போ மீசா இருக்காலே அவளை கம்ப்ளீட்டா சங்கிலிய போட்டு கட்டி வச்சுட்டு தான் போவான். ஏன்னா அவன் மேல அவ்வளவு நம்பிக்கை. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, எல்லு ஹெலிகாப்டர்லாம் ஓட்டுறான். வட்டாரி ஒரு ஸ்னைப்பர், சூப்பர்ல. சரி, இப்போ ஹிகுச்சியை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவன் பாத்தீங்கன்னா சாக்குரா டிவி இருக்குல்ல, அந்த இடத்த நோக்கி தான் போயிட்டு இருக்கான். ஆனா என்ன தப்பா போயிட்டு இருக்கான், எல்லாத்துக்கும் ஒரே குழப்பம். எங்க போறான் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அவன் யோட்சுபாவோட மெயின் ஆபீஸ நோக்கி போயிட்டு இருக்கான். அட வேற ஒண்ணும் இல்ல, யோட்சுபா கம்பெனிக்கு நம்ம மட்சோடா வந்தானா, அங்க அவனோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அந்த ஃபுட்டேஜ்ல அவனை பார்த்து அவனோட பேரை கண்டுபிடிச்சிடலான்னு பிளானிங். அப்படின்னா டிவி ஸ்டேஷனுக்கு போக தேவையில்லையே. நம்மளுக்கு அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அவன் அந்த வழியா போனான்னா நம்மளுக்கு அவனை பிடிக்க ரொம்ப நேரம் டைம் கிடைக்கும். பரவாயில்ல, பைய தைரியமா சுத்தியே போறான். அவனை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு வெடி பின்னாடி வெறித்தனமா போயிட்டு இருப்பான். அவன் ஆபீஸ்க்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா பயங்கரமான ஷாக்கு. என்னன்னா அவன் வந்தது போனதுன்னு எதுவுமே இல்ல, எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிருக்கானுங்க. அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருப்பான். என்ன நடக்குதுங்க, அவனே வந்து எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டானா இல்ல நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா? ஐயோ, இப்படியே போச்சுன்னா நமக்கு பஞ்சாயத்து ஆயிருமேன்னு மறுபடியும் அடிச்சு புடிச்சு கார்ல போய் ஏறுவான். அங்க பாத்தீங்கன்னா நீங்க கிராவோட பேரை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. அப்பதான் அந்த டிவி ஸ்டேஷனை காட்டுறாங்க. அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது மட்சுடாவும் கிடையாது, டிவி ஆங்கரும் கிடையாது, மேனிக்வீன்ஸ். எல்லாத்தையுமே செட்டப் பண்ணியாச்சு. இனி அவனுக்கு வேற வழியே இல்ல, சாக்குரா டிவிக்கு போய் அங்க இருக்கிறவனை கொன்ற வேண்டியதான். இனிமேட்டெல்லாம் பொறுமையா இருக்க முடியாதுன்னு முடிவே பண்ணிட்டான். இத பார்த்த நம்ம லைட்டு, டாடி டாடி அவன் சாக்குரா டிவியை நோக்கி தான் வர்றான் டாடி, 15 நிமிஷத்துக்குள்ள அங்க வந்துருவான், நீங்க அங்க பார்த்து பத்திரமா ரெடியா இருங்க. உடனே ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, நாங்க எல்லா செட்டப்பையும் ரெடி பண்ணிட்டோம். பார்த்தா அவங்க அப்பா வெடின்னு அத்தனை பேர் அவன் எப்படா வருவான், வந்தா லபக்குன்னு ஒரே கபா கபிலான்னு மறைஞ்சு உட்கார்ந்து வெயிட்டிங்ல இருக்காங்க. இன்னைக்கு எப்படியாச்சும் அந்த கிராங்கிற டெவில புடிச்சே ஆகணும்னு அம்புட்டு வெறி. அந்த டைம்ல கூட நம்ம சீஃப் பண்ற வேலையை பாருங்க. வெடி இருந்துகிட்டு ஐபருக்கு கன்னை யூஸ் பண்ண சுத்தமா பிடிக்காது. என்கிட்ட ஒரே ஒரு கன்னு தான் இருக்குது, இந்தாங்க நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பா. அவரு நான் இப்ப போலீஸ் ஆபீசர் இல்ல, அதனால கன் யூஸ் பண்றது தப்பு, எனக்கு வேண்டாம் பாரு, முதல்ல நீயுமே யூஸ் பண்ண கூடாது பாரா. கொய்யால இந்த நிலைமையிலேயே நீதி நேர்மை விளங்கிடும். இங்க ஒரு வழியா அவன் வந்து சேர்ந்துட்டான். வந்தவன் ரிசப்ஷன்ல வந்து பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. நல்ல வேலை யாரும் இல்ல. ஒருவேளை யாரு என்னன்னு உண்மையை சொல்ல போறான்னு கேர்ஃபுல் ஆயிட்டாங்களா, அதனால எஸ்கேப் ஆயிட்டாங்களோன்னு ஒரு டவுட். அதே நேரம் மோகி ஐபரும் டிவி ஸ்டேஷனுக்கு வந்துட்டானுங்க. கார்ல இருந்து ஹெல்மெட்டோட இறங்குவானுங்க பாருங்க, அதுதான் வேற லெவல் ஹைலைட். அந்த கிறுக்கு பைய ஹிபுச்சி நேரா டிவி ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டான். அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு ஈக்காக்கா கூட இல்ல, ஆடியன்ஸ் இல்ல, கேமராமேன் இல்ல, யாருமே இல்ல. என்ன நடக்குது? சரி பரவாயில்ல, நமக்கு அவனை போட்டா போதும், யாரும் பார்க்கலன்னா இன்னும் சூப்பர்னு சொல்லிட்டு போய் பார்த்தவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அங்க இருக்கிறது மேனிக்வீன்ஸ் ஆச்சே. இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே 4 பேரும் சேர்ந்து அவனை கன் பாயிண்ட்ல புடிச்சிருவாங்க. அசையாத அசஞ்சா சுற்றுவோன்னு அவன் சமாளிப்பான். ஐயோ, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் ஒண்ணு இங்க பிரச்சனை பண்ணலாம் வரல, எனக்கு டெமகாவா கூட ஒரு மீட்டிங் இருக்குது, அதனால தான் அவரை மீட் பண்ண வந்தேன்னு சமாளிப்பான். என்ன அத்தனை பேரும் ஹெல்மெட் போட்டிருக்காங்கல்ல, அதுலயே தெரிஞ்சு போச்சு இராவுக்கு எதிராக அத்தனை பேருமே பயங்கர சேஃப்டியா இருக்காங்கன்னு. அதனாலே அவனால அவங்க பேரை கண்டுபிடிச்சு எழுதவும் முடியாது, அவங்கள கொல்லவும் முடியாது. சோ சமாளிக்க தான் செய்வான். நான் யோட்சுபா குரூப்ல டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரேன், என்னோட கார்டை கூட காட்டுறேன்ட்டு உள்ள இருந்து கார்டு எடுப்பான்னு பார்த்தா கன் எடுத்து பொட்டுன்னு சுட்டுருவான். யார் என்ன வெடியை தான் சுடுவான். இடையில சீஃப் வந்து காப்பாத்திடுவாரு. இதனால ஐபருக்கு கடுப்பாயிரும். அவன் கன்னே யூஸ் பண்ண கூடாதுன்னு நினைப்பான். இப்ப வேற வழி இல்லாம கன்னை யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை. ஆனாலும் தப்பாதான் சுடுவான். ஹிகுச்சி அங்க இருந்து எஸ்கேப். சீஃபுக்கு கையில தான் கன் ஷாட், மத்தபடி அவருக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்ல. சரி, இப்ப அவன் தப்பிச்சு ஓடுறான், எப்படியாச்சும் புடிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அவன் பாத்தீங்கன்னா வெளில வந்து கார் எடுத்துட்டே எஸ்கேப் ஆயிருப்பான். அப்ப அவ்வளவு நேரம் வெளியில இருந்த போலீஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சரி, அவங்கள விடாம வெட்ட ஆரம்பிச்சிருவாங்கன்னு வைங்களேன். இங்க நம்மளுக்கு ஒரு சைடு ஹெலிகாப்டர்ல வரட்டுவானுங்க. இவனுக்கு செல்ஃப் டிஃபென்ஸுக்காண்டி கன்னெல்லாம் வச்சுக்குவாங்க. பட் ஜப்பான்ல அது அலவுட் இல்ல. இவங்க விரட்டுறது கிராவாச்சே, எப்படி கேர்லெஸ்ஸா இருக்க முடியும்? அவன் பாத்தீங்கன்னா காரை கண்ணா பின்னான்னு ஓட்டிட்டு போறான். என்னடா ரேஸுக்கு ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு போறான், இவனை எப்படா பிடிக்கிறதுன்னு அத்தனை பேருமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் டிரைவ் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும், ரோடு ஒரு சைடு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிராபிக், இன்னொரு சைடு ரோடு ஃப்ரீயா இருக்கேன்னு அந்த வழியா காரை விட்டுருவான். பட் அதுதான் அவனுக்கு பிரச்சனையாக போகுதுன்னு அந்த லூசுக்கு தெரியல. அவன் எப்படி இந்த மாதிரி ஆச்சு, எதுக்காக நம்மள அங்க எல்லாரும் கண்ணை வச்சு லாக் பண்ணாங்கன்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கான். அப்படின்னா இது எனக்கு வச்ச ட்ராப்பா, நானே போய் ஆப்ல மாட்டிக்கிட்டேனா அப்படின்ட்டு அந்த ப்ரோக்ராம்
நாம பார்த்தா கடைசி வரைக்கும் கிரா யாருன்னு அவன் சொல்லவே இல்லை. அப்படின்னா இவனே போய் வாண்டடா போய் மாட்டியிருக்கான்னு அதுக்கப்புறம் தான் அவனுக்கே தெரியுது. ஒரு 5 நிமிஷம் பேசாம இருந்திருந்தா அந்த பஞ்சாயத்தே இல்ல. யார் இதை பண்ணான்னு யோசிச்சுக்கிட்டே போகும்போது ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா போலீஸ் வண்டிங்க வந்து லாக் பண்ணிருச்சுங்க. அதை தாண்டி எல்லாம் போறது இம்பாசிபிள். ஒன்னா இவன் ரெக்க கட்டி பறந்துதான் போகணும். அப்படின்னா நம்ம கிரானு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்மள பிடிக்கதான் இவ்வளவு வெறி கொண்டு வர்றாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பதான் இன்னொரு காமெடி, போலீஸ் கிட்ட இப்படி ட்ராப் பண்ண இவங்க சொல்லல, ஆனா அவனுக்கு வந்து லாக் பண்ணிருக்கானுங்க. அப்ப இந்த வேலையை பண்ணது கண்டிப்பா அவனாதான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அவனே தான், வேற யாரு, ஐசவா தான். எப்படியாச்சும் பிடிக்கணும்னு மொத்த போலீஸ் போர்ஸையும் இறக்கி இருக்கான். இந்த பக்கம் ஐபர், சீஃப், ஹெலிகாப்டர்னு இவங்க ஒரு சைடு லாக் பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் போலீஸ் தொக்கா மாட்டிட்டான்னு பார்த்தா இன்னொரு ரோடு ஃப்ரீயா இருக்குன்னு அந்த வழியா வண்டியை விடுவான். அப்ப அந்த மாசா வட்டாரி டயர்லயே ஒரு போர்டு, கண்ணா பின்னான்னு வண்டி சுத்திக்கிட்டு போய் செவுத்துலயே போய் ஒரு இடி. அவ்வளவுதான், தொக்கா மாட்டிட்டான். சோ என்ன பண்ணுவான், அவன் தலையிலேயே அவன் கண்ணை வச்சுட்டு யாராச்சும் என் பக்கத்துல வந்தீங்க நானே சுட்டுக்கிட்டு செத்துருவேன்னு சுட போவான். ஆனா வட்டாரி கரெக்டா அவன் கண்ணை எய்ம் பண்ணி ஒரு போர்டு, கண்ணு தெரிச்சிரும். சோ ஒரு வழியா ரவுண்டு கட்டி இப்போதைக்கு கீராவை இவங்க புடிச்சாச்சு. சரி, இனி இதுக்கப்புறம் அந்த டெத் நோட்டு எல்லு கையில கிடைச்சிருச்சா இல்லையா, இல்ல வேற ஏதாச்சும் டகல்டி பண்ணி அவன் எஸ்கேப் ஆயிட்டானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.